பாண்டி பாபா. முறீது கட்டணங்கள். அருகில் சென்று பார்க்க 500 ரூபாய். ஆசி வாங்க 700 ரூபாய். பாத நீர் அருந்த 1000 ரூபாய். முறீது வழங்க 2000 ரூபாய். வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் பாண்டி பாபாவை நோக்கி. எங்கடா வாங்கிட்டு வந்த நைட்டு பாயாவும் இடியாப்பமோ? எனக்கு 2-3 வாட்டி போயிடுச்சு, வயித்த கலக்கிடுச்சு. இனிமே அந்த கடையில வாங்காத, சரியா? ஹஜ்ரத், உங்க பேரை சொன்ன அவன் மட்டும் தான் ஃப்ரீயா தரான். சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா போட சொல்லு. நான் இன்னொரு வாட்டி போயிட்டு வந்தேன், சரியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, ஏதாவது நீ கஸ்டமர் இருக்காங்களா? ஒரு ஃபேமிலி வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு நான் சரி. ஹஜ்ரத், நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளாயினீங்க? அதெல்லாம் யோகம்பா. மக்கள் ஏமாறுற வரைக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பொழப்பு நடத்த வேண்டியதானே. நீ வேலையை பாரு, உனக்கு போக போக நான் கருத்தரேன். ஆளை கூப்பிடு, யார் வந்திருக்காங்க கஸ்டமர் கூப்பிடு. பாண்டி பாபா, 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 பாண்டி பாபா. காலை கழுவி கொண்டு போறாங்களே, அது எதுக்கு? வீடு கழுவுறதுக்கு இருக்குமோ? அததான் குடிக்க போறாங்க. குடிக்க போறாங்களா? இப்பதானே டாய்லெட் போயிட்டு வந்தாரு. பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சலாமப்பா. ஓ, இரு எடுமாத. பாபா, உங்க மகிமையே மகிமை. பாண்டி பாபா, பாண்டி பாபா. ஹஜ்ரத், உங்களால மட்டும் எப்படி முடியுது? அதுக்கு தானடா மாசம் 5000 செலவு பண்றோம். டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, அது டாய்லெட்டோட தண்ணி வேற வரலையே. நீங்க சோத்து வேற பஞ்சு கொடுத்தீங்க, அது எப்படிங்க? அதுல பறக்கத்து இருக்குப்பா, அது உனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். நடக்கட்டும், பொழப்பு உண்டு. வாங்க, நீ உட்காரியா? நீ மட்டும் வாமா, நீ தள்ளி போ. என்னமா உனக்கு பிரச்சனை? ஹசரத், எங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டப்படுறாங்க. நீங்க ஒரு நிவாரணம் பண்ணணும். எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ கவலையே படாத. அடுத்த வாட்டி வரும்போது நீ தனியாவா என்ன? அசரத்து, என்ன இது இந்த வேலை? எங்க வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்றீங்க? ஏய், நான் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன். நான் மனுஷனே கிடையாது. அசரத்து, அஜரத்து, நீங்க தண்ணி வந்து கொடுத்த மூத்தா பிதான். அஜரத்து, என்னடா நீ? என்ன உண்டான வியாபாரம் விட்டு போச்சு. இனிமே எந்த செய்தி சொன்னாலும் நான் கேட்கும்போது சொல்லணும், சரியா? ஆமா, அவன் எப்படிடா செத்தான்? நீங்க ஊதி கொடுத்தீங்கல்ல, அதை குடிச்சதுனால இறந்துட்டான். அப்படியா? நம்ம பவரே பவர். இனிமே எந்த செய்தி சொன்னாலும் நான் கேட்கும்போது சொல்லணும், சரியா? இனிமே எந்த செய்தி சொன்னாலும் நான் கேட்கும்போது சொல்லணும், சரியா? பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா, பாண்டி பாபா. அசரத்து, உங்க வயசு என்ன? 2000 வருஷமா நான் இந்த பூமியில தான் இருக்கேன். பல கோடி வருஷம் நான் இருப்பேன். இன்னும் பல நாட்கள் நான் வாழுவேன். பாண்டி பாபா, நீங்க தொழுது நான் பார்த்ததே இல்லையே. நானு தொழுகிறது யாராலும் பார்க்க முடியாது. நான் மனசால கௌபத்துள்ளால தொழுதுட்டு வரேன், தெரியுமா? டெய்லி அமுக்கியா தண்ணி சீக்கிரம் சீக்கிரம். அசரத்து, இப்ப என்ன பண்ணீங்க? ராஜஸ்தான்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. நான் இங்கிருந்து அணைச்சிருக்கேன்பா தண்ணியை விட்டு. பாபா, உங்க மகிமையே மகிமை. பாண்டி பாபா, என்னடா நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. ராஜஸ்தானோட தீ அணைக்கிறீங்க, உங்க வீட்டுல தீ பத்தி. என் வீட்டுல தீயா? எங்கேயோ தீ எரிந்ததை தன்னுடைய ஞான திருஷ்டியால் கண்டறிந்த இவருக்கு தன்னுடைய வீடு தீப்பிடித்த விஷயத்தை கண்டறிய முடியவில்லை. இது போன்ற பிராடுகளுக்கு மறைவான ஞானம் இருப்பதாக நம்பி இவர்களின் பின்னால் சென்று தெளிவான இணை வைப்பில்
விழும் மக்களே சிந்திப்பீர். மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன. அவனைத் தவிர யாரும் அதை அறிய மாட்டார். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஈட்டில் இல்லாமல் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 59. வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாஹுவைத் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். தாங்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 65.